الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. ما بعد فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى: وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما. وقال النبي صلى الله عليه وسلم: رضا الرب في رضا الوالدين وسخطه في سخطهما أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் சலாமும் சாந்தி நபி சன்மார்க்க போதகர் முஸ்தபா ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை புத்திமதிகளை போதனைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் இந்த புனிதமான முபாரக்கான தீனுல் இஸ்லாத்திலே பிறக்கக்கூடிய நுழையக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் உண்டாகுக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லமாமின் மஸ்ஜிதினுள் நேர காலத்துடன் நவைத்துல் இஅ்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் லில்லாஹி தஆலா என்ற இஅ்திகாஃபினுடைய நல்ல நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இறைநேசர்களே, வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவன் ஒருவனை அஞ்சு கொள்ளுமாறும் பயந்து கொள்ளுமாறும் தக்வா செய்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். பெரும்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவினுடைய நல்லடியார்களே, இந்த துன்யாவினுடைய இந்த வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய பர்பஸ் படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்றது தானே தவிர துன்யாவினுடைய நோக்கம் துன்யாவை அடைஞ்சு கொள்றதல்ல. துன்யா வாழ்க்கைக்கு தேவை, சொத்து பணங்கள் வாழ்க்கைக்கு தேவை, ஆனால் நோக்கம் அதுவல்ல. இந்த லைஃபுடைய இந்த பர்பஸே படைத்த ரப்புல் ஆலமீன் ரப்ப அடைஞ்சு கொள்றதும், ரப்பினுடைய தகர்ருப் நெருக்கத்தை அடைஞ்சு கொள்றதும், ரப்பினுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதும் தான் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். அல்லாஹ்வை அடைகிறதுக்கு சில நேரம் மனிதன் என்ற வகையில் நாங்கள் யோசிக்கலாம், நாங்கள் அல்லாஹ்வை அடைகிறதுக்கு என்னுடைய வியாபாரம், என்ற குடும்பம், என்ற ஃபேமிலி லைஃப், என்ற மகன், என்ற மனைவி, என்ற சகோதரங்கள், இந்த சமூக சேவை எல்லாம் கவனிச்சு கொண்டு ரப்பையும் நெருங்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் தேவையில்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி ஒரு காட்டு பக்கம் ஒரு மரத்தடியில் ஒதுங்கி ஒரு தஸ்பீஹோட ஒரு குர்ஆனோட, அங்கே மொபைல் தேவைப்படாது, அப்படியே கொண்டு போனாலும் சார்ஜ் அடிக்க இடமில்லை, ஒரு வெறும் காட்டில் வெறும் ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு நாங்கள் அப்படியே குர்ஆன் ஓதுறது, தஸ்பீஹ் செய்கிறது, கிடைக்கிறத சாப்பிட்றது, அப்படி நாங்கள் தஹஜ்ஜுத் என்ன கியாமுல் லைல் என்ன அப்படியே சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்வோமே என்ற ஒரு மனிதன் யோசிச்சால் இஸ்லாம் சொல்லுது அப்படி இயலாது. அப்படி ஷார்ட்கட்ல சொர்க்கத்தை சம்பாதிக்க முடியாது. நான் சொல்றது லேசி, எந்த பொறுப்புகளும் இல்லை, ஹலால் ஹராம் சம்பாத்தியம் அந்த டென்ஷன் ஒன்று எங்களுக்கு இல்லை, மனைவி மக்கள் புள்ள குட்டிகள் அந்த டென்ஷன் இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லுது லா சரூரத ஃபில் இஸ்லாம், இப்படி எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு ரப்ப நான் அடைய போறேன் என்று ஒரு மனிதன் ரப்ப அடைகிறது சரியான அடைவு கிடையாது. அல்லாஹ் சொல்றான் அப்படி இல்லை, குடும்பத்தோடு குடும்பமாக, சமூகத்தோடு சமூகமாக, பிரச்சனையோடு பிரச்சனையாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையில ரப்ப அடைஞ்சு கொள்ளலுமா?
இவன் தான் வெற்றியாளன். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாக்கியானம். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தோட தான் வாழணும், சமூகத்தோட தான் வாழணும். சமூகத்தோடையும் குடும்பத்தோடையும் வாழ்ந்து கொண்டுதான் சொர்க்கத்தை அடைஞ்சு கொள்ளணும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் வாராரு. எப்படியான மனிதர் என்றால், வாழ்க்கையுடைய பர்பஸை சரியாக விளங்கினவர். குடும்பத்தோட தான் வாழணும், சமூகத்தோட தான் வாழ்ந்து அல்லாஹ்வை அடைஞ்சு கொள்ளணும் என்ற விளப்பத்தோடு உள்ள ஒரு மனிதன் வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் மன் ஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சமூகத்தோடு சமூகமாக குடும்பத்தோடு குடும்பமாக வாழ்ந்து படைச்ச ரப்ப நெருங்க ஆசைப்படக்கூடிய அந்த சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் உலகத்தில் எத்தனையோ உறவுகள் இருக்குது, மனைவி புள்ள குட்டிகள் இருக்கிறாங்க, பெற்றார்கள், நண்பர்கள், தோழர்கள், இப்படி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. யா ரசூலல்லாஹ் மன் அஹக்குன் நாஸ் பிஹுஸ்னி ஸஹாபதி, நான் நல்ல விதத்தில் தோழமை கொள்றதுக்கு ஒரு சிறந்த உறவு யார் என்றதை எனக்கு சொல்லித்தாங்களே யா ரசூலல்லாஹ் என்று அந்த மனிதர் கேட்கிற நேரம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால உம்முக், இந்த உலகத்தில் உனக்கு நல்ல விதத்தில் நடந்து கொள்றதுக்கு ஒரு உறவு வேணும் என்றால் ஒன்று உம்மவோட நல்லாக நடந்து கொள்ளு. கேட்டாரு, சும்மமன் யா ரசூலல்லாஹ், சரி யா ரசூலல்லாஹ், செகண்ட் ரெண்டாவது கட்டம் யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்முக், அப்பையும் உம்மா. சரி யா ரசூலல்லாஹ், சும்மமன், அடுத்தது யாரு? உம்முக், மூணாவது உம்மா. சும்மமன் யா ரசூலல்லாஹ், அடுத்தது யாரு? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பா. இந்த உலகத்திலேயே நல்ல தோழமை கொள்றதுக்கு, நல்ல உறவு வச்சு கொள்றதுக்கு தகுதியான, எல்லா காலத்திலையும் தகுதியான ஒரு உறவு இருக்கும் என்றால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவைகள் உம்மா உம்மா உம்மா. நாலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வாப்பா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, உங்களை நம்பி ஒரு பொம்பளை புள்ள வந்திருக்குது, நீங்க வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க, அவதான் முதலாவது இல்ல. நபி அவங்க சொல்லல, ஏ மனிதரே, உங்களோட முதுகம் தண்டில் உள்ள அந்த ஸ்பெர்ம்ல இருந்து ஒரு புள்ளை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான், உங்களோட பிளட், உங்களோட ரத்தம், இந்த மகனோட நல்லாக நடந்து கொள்ளுங்க என்று சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உங்களோட பேரண்ட்ஸோட நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்க என்ற செய்தியைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, உலகத்தில் இபாதத் என்று வரும் பொழுது ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு முயற்சி மனிதன் செய்யணும். ஃபஜ்ருக்கு எழும்பணும், வுது செய்யணும், நடந்து வரணும். ஏதோ ஒரு இபாதத் செய்யறதாக இருந்தால் எங்கட ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கா எந்த இபாதத்துக்கும் சின்ன ஒரு முயற்சி, ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. ஆனால் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்-நظر في ثلاثه اشياء, உலகத்தில் 3 விஷயம் இருக்குது. 300 அல்ல, 30 அல்ல, ஜஸ்ட் 3, வெறும் 3 விஷயம் இருக்குது. இந்த 3ஐயும், அது 3ம் இபாதத்து. வுது செய்ய தேவையில்ல, நீங்க சுத்தமாக தேவையில்ல, நீங்க அதுக்கென்று ரெடியாக தேவையில்ல, அதுக்கென்று டைம் இல்லை. இந்த 3 விஷயம் இருக்குது. அதை சும்மா வெறுமனே நீங்க பார்த்து கொண்டிருந்தால் அது இபாதத்து. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அதுல முதலாவது அன்-நظر في وجه الابوين, உம்மா வாப்பட முகத்தை சும்மா பார்த்து கொண்டிருக்கிறது, பேசுறதல்ல, சும்மா ஜஸ்ட் பார்த்து கொண்டிருக்கிறது இபாதத்து. அன்புக்குரியவர்களே, சில நேரம் உம்மா வாப்போட நாங்கள் பேசியிருப்போம், கதைச்சிருப்போம், எல்லாம் செஞ்சிருப்போம். இன்றைக்கு இந்த இபாதத்தை இன்றைக்கு நாங்கள் ஹயாத்தக்கும் பேசல, ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்துக்கும். அம்மா கேட்கிறாள், மகன் என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை உம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பார்த்து கொண்டிருந்த இபாதத் என்னாங்க. இல்லை வாப்பா, ஒன்றும் இல்லை. ஏன் மகன் வெச்ச கண் வாங்காம பார்த்துட்டு இருக்கிறீங்க? இல்லை வாப்பா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இபாதா என்று சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது விஷயம் கஅபா. எங்களுக்கு தெரியும், உம்ரா, ஹஜ் உம்ராக்கு போறவங்க நோமலாக 3.5 லட்சம் கொடுத்து கஅபாவுக்கு, அந்த மக்காவுக்கு போறவங்க ஒன்று கஅபால தவாஃப் செஞ்சாலும் நன்மை, கஅபா தவாஃப் செய்கிற இடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒன்றும் இல்லை கஅபத்துல்லாவை சும்மா பார்த்து கொண்டிருந்தால் நன்மை. அல்லாஹ் உம்மா வாப்போட ஃபேஸை அல்லாஹ் எதோட அல்லாஹ் சேர்க்கிறான்டா கஅபத்துல்லாவோட சேர்க்கிறான். கஅபாவை பார்க்கிறது எப்படி இபாதத்தோ,
பேரண்ட்ஸுடைய ஃபேஸை நீங்க இரக்கமாக பார்த்து கொண்டிருக்கிறதும் இபாதத்து என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்கள் லட்சக்கணக்கு செலவழிச்சு இந்த பிரச்சனையான கட்டத்தில் ஃப்ளைட் பிடிச்சி நாங்கள் ஃப்ளை பண்ணி 6 hour ஃப்ளை பண்ணி அங்கே போயிட்டு கஅபாவில் பார்த்து சும்மா பார்த்து கிடைக்கிற சம்பாதிக்கிற நன்மையை எங்களோட வீட்டுள்ளுக்கு எங்களோட நாட்டுள்ளுக்கு எங்களோட அக்கம் பக்கத்து ஊருக்கு போனோம் என்றா எங்களோட பேரண்ட்ஸை நாங்கள் சும்மா பார்த்து கொண்டிருந்தா அங்கே கஷ்டப்பட்டு கிடைக்கிற இபாதத்தை அல்லாஹ் இங்க தாரான். சுப்ஹானல்லாஹ். மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இதை ஓதல்ல சும்மா பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை என்றதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்புக்குரியவங்களே, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அவங்க கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, சஅல்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயுல் அமல் அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா. முதலாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், டைமுக்கு தொழுகிறது, ஆன் டைம், நேரம் பிந்தி கிடைக்கிற நேரம் இல்லை, ஒன் டைம்ல தொழுகிறது தான் இபாதத்தில் அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான இபாதத் இதுதான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, குல்து சும்ம ஐ யா ரசூலல்லாஹ், அடுத்தது என்ன? முதலாவது தொழுகை என்றீங்க, ரெண்டாவது என்ன? நோன்பா, ஹஜ்ஜா, உம்ராவா? செகண்ட், ரெண்டாவது அல்லாஹ்க்கு ஆக விருப்பமான அமல் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவது கியாமுல் லைல சொல்லல, ரெண்டாவது தஹஜ்ஜுத சொல்லல, ரெண்டாவது துஹாவ சொல்லல, ரெண்டாவது நோன்ப சொல்லல, ரெண்டாவது ஹஜ்ஜ சொல்லல, ரெண்டாவது ரமலானுடைய கடைசி 10 இஅ்திகாஃபையோ ரமலானினுடைய கடைசி 10 இஅ்திகாஃபுக்கு உம்ராக்கு போயிட்டு ஹரத்துடைய இஅ்திகாஃபையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. முதலாவது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, ஆன் டைம் ப்ரே பண்றது. ரெண்டாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிர்ருல் வாலிதை, பேரண்ட்ஸை கவனிச்சு கொள்றது, பேரண்ட்ஸை சந்தோஷமாக வச்சு கொள்றது. பாருங்க, தொழுகைக்கு அடுத்ததாக நோன்பும் இல்லை, நோன்பையோ சமூக சேவையையோ அங்கிங்க செலவழிக்கிறதையோ வேற வேற விஷயம் எதையும் சொல்லல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது பிர்ருல் வாலிதைன், உங்களோட பேரண்ட்ஸை நீங்க சந்தோஷமாக வச்சு கொள்றது. குல்து சும்ம யா ரசூலல்லாஹ், தேர்ட் ஒன் என்ன என்று கேட்கிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ட் ஒன் தான் சொன்னாங்க, அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறது. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அன்புக்குரிய வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செய்யறதுன்றது நாடு குடிக்கை அல்ல. இஸ்லாத்தை எதிரிகள் தாக்க வரும் பொழுது இஸ்லாத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு ஒரு தற்காப்பு திட்டம் அது. அந்த ஜிஹாத்ல ஒரு மனிதன் ஷஹீதாவினால் அவனுக்குரிய அந்தஸ்து என்னாண்டா, உடம்பிலிருந்து முதல் டிராப், முதல் சொட்டு ரத்தம் நிலத்தை பைத்து படமுந்தி எத்தனை செகண்ட் பிடிக்கும்? மினி செகண்ட். எங்கட பொடியிலிருந்து ஒரு ட்ராப் பிளட் வந்து நிலத்தில் போயிட்டு உழுவுறதுக்கு அந்த மினி செகண்ட் டைம் உள்ளுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹீதினுடைய அவ்வளோ பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான், இல்லத்தைன் கடனை தவிர சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பிறகு வார ஒவ்வொரு ட்ராப்பும் இருக்குது. ஒரு மனிதனுடைய உடம்புல 6 லிட்டர் பிளட் என்றால் ஒவ்வொரு லிட்டர்லையும் எத்தனை ட்ராப்ஸ் இருக்கும்? ஒவ்வொரு ட்ராப்ஸா கீழே 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 உழுவர நேரம் அல்லாஹ் அந்த ஷஹீதினுடைய ஒவ்வொரு தரஜாவை கூட்டிக் கொண்டே போவான். அந்த ஷஹீதையும் விட முற்படுத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது மூணாவது தான் வாப்பா. ரெண்டாவது பிர்ருல் வாலிதைன், உங்களோட பேரண்ட்ஸை நீங்க சரியா பார்த்துக்கொள்றது. ஜிஹாதுக்கு போறத கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், அது மூணாவது வைங்க. நீங்க அங்க தடமாற தேவையில்லை. முதலாவது ஒன் டைம் ப்ரே பண்ணுங்க, ரெண்டாவது பிர்ருல் வாலிதைன், பேரண்ட்ஸை சரியாக கவனிச்சு கொள்ளுங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு, அதிகமான பேரண்ட்ஸ்கள், அதிகமானவங்க எங்களோட பிஸி ஷெடியூல்ல பேரண்ட்ஸை சரியாக கவனிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஊர் முழுக்க சமூக சேவை, ஆனால் பேரண்ட்ஸ்ட பற்றி பேச டைம் இல்லை. ஆனால் ஊரெல்லாம் பெரிய சமூக சேவை இதல்ல, இதில் எந்த நசீபும் இல்லை. இதில்
ஒரு சஹாபி வாராரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில். ஒரு அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ் யஸ்அதினுஹு ஃபில் ஜிஹாத், ஜிஹாதுக்கு போறதுக்கு எனக்கு அனுமதிச்சாங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கிற ஹய்யுன் வாலிதைக், உங்களோட பேரண்ட்ஸ் ஹயாத்தோடு இருக்கிறாங்களா? நஅம் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொன்னாங்க, நீங்க ஜிஹாதுல போயிட்டு ரப்ப தேட தேவையில்ல, ரப்புடைய பொருத்தம் உங்களோட வீட்டுள்ளுக்கு இருக்குது வாப்பா, நீங்க அவங்களோட விஷயத்துல நல்லா நடந்து கொள்ளுங்க. நீங்க இப்ப ஜிஹாதுக்கு போயிட்டு அல்லாஹ் அடைய தேவையில்ல, ஜிஹாதுல போயிட்டு சொர்க்கத்தை அடைய தேவையில்ல, உங்களோட சொர்க்கம் உங்களோட வீட்டுள்ளுக்கு இருக்குது, நீங்க அதை சரியாக மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி அனுப்பினாங்க. அன்புக்குரியவர்களே, இதே போலதான் நாங்கள் ரப்புடைய பொருத்தத்தை எங்கெங்கேயோ தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிடணுமே, அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு வேணுமே, ஊர் முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறோம் ரப்புடைய பொருத்தம். அன்புக்குரியவர்களே, சில பேர், சில வசதி படைத்த மக்கள் ரமலானுடைய காலம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாங்கள் நிறைய சதகாக்கள் மூலமாக தேடுவோம். அந்த சதகாவை செஞ்சு சரி ரப்புடைய பொருத்தம் கிடைச்சிடக்கூடாதா, எல்லாம் செய்வோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் ரமலானினுடைய கடைசி 10 அல்லாஹ் எங்களுக்கு வசதி தந்திருக்கிறான், நாங்கள் உம்ராக்கு போகிறோம். எவ்ரி ரமலான் லாஸ்ட் 10 days எங்களுடைய இஅ்திகாஃப் இங்கில்ல, கஅபாவுல, ஹரத்துல. பிழை இல்லை, நல்ல விஷயம். ஆனால் அதெல்லாத்தையும் விட லேசாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருத்தம், காலடியில பொருத்தத்தை வச்சுட்டு ஊர் முழுக்க கடல் கடந்து நாங்க பொருத்தத்தை தேடுறது மடமை இல்லையா? காலடியில் இருக்குது ரப்புடைய பொருத்தம். ஆகப்பெரிய பொருத்தத்தை அடைஞ்சு கொள்ற வெரி ஈஸி, வெரி சிம்பிளான ஒரு வே பக்கத்தில் இருக்கத்தக்கன நாங்கள் லட்சக்கணக்கு செலவழிச்சு 7-10 லட்சம் செலவழிச்சு ரமலானுடைய லாஸ்ட் 10 days உம்ரா அல்லது எங்கேயோ நாடு கடந்து அல்லது ஊர் கடந்து எங்கேயோ நாங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது நிச்சயமாக நன்மை கிடைக்கும், கிடைக்காம இல்லை. ஆனால் அதை விட சிம்பிள் வே ஒன்றை வச்சு கொண்டு ரப்புடைய பொருத்தத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு தேட தேவையில்லை. அல்லாஹ் காலடியில் வச்சிருக்கிறான். உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் சரியாக பார்த்து கொள்ளுங்க, நீங்கள் வேற வேற விஷயத்தில் தேட தேவையில்லை. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிக்கு சொன்னாங்க, நீங்கள் ஜிஹாத்ல போயிட்டு சுவர்க்கத்தை தேட வானம், வீட்டுள்ளுக்கு இருக்குது அதை ஏழுமண்டா தேடிக்கொள்ளுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிதா ரப்பி ஃபீ ரிதல் வாலிதைன், அல்லாஹ்வுடைய பிளஸிங், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்குதுண்டா, உம்மா வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் நல்ல தங்கமான புள்ள எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த பேரண்ட்ஸ் எனக்கு தருவாங்களா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சிருச்சு. வசுஹ்துஹு, அல்லாஹ்வுடைய கோபம் எதில் தெரியுமா, ஃபி சுஹ்திஹிமா, உம்மா வாப்பா மனசு நொந்து இருக்கிறாங்க, வெந்து இருக்கிறாங்க, பதறி இருக்கிறாங்க, என்ன மகன் இப்படியே என்ற ஒரு பதட்டத்தை யாரு பேரண்ட்ஸ் கல்பில் ஏற்படுத்துறோ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பு அவரை பொருந்தி கொள்ளல, ரப்பு அவரை பொருந்தி கொள்ள இல்லை. எனவே ரப்புடைய பொருத்தம் 7 வானத்துக்கு மேலுள்ள ரப்புடைய பொருத்தம் எங்கட வீட்டுள்ளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அன்புக்குரிய வாலிபர்களே, பெற்றோருடைய விஷயத்தில் மிச்சம் நிதானமாக நடந்து கொள்ளுவோம். பேரண்ட்ஸை பதற வைக்க வானம். நாங்கள் ஒரு பயணம் போனோம் என்றா, பொதுவாக கல்யாணம் முடித்தவங்க நாங்கள் ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆகிட்டோம் என்றா உடனே நாங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம், சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன், வந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜை போடுங்க, பேரண்ட்ஸோட பேசுங்க. எங்கட பேரண்ட்ஸ் ஏண்ட உம்மா வாப்பா ஏண்ட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி மகன் போயிட்டு சேர்ந்துட்டாரா என்று கேள்வி கேட்டு ஏண்ட பேரண்ட்ஸ் விளங்கி கொள்ள தேவையில்ல. அது வரைக்கும் அவங்க பதறி இருப்பாங்களா? அல்லாஹ் ஒரு சுன்னாவை வச்சிருக்கிறான். நாங்கள் பேரண்ட்ஸை பதற விட்டோம் என்றா எங்கட வாழ்க்கையில் ஒரு விதமான பதட்டம், ஒன்றும் இல்லை, ஒரு டென்ஷனும் இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பதட்டம் உள்ளத்தில் இருக்குது. யாரு பேரண்ட்ஸை பதற வைப்பாங்களோ அல்லாஹும் அவங்களோட உள்ளத்தில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவான். அன்புக்குரிய வாலிபர்களே, சில உம்மா வாப்பா மகனோட பேச பயம்,
சில பேர் சொல்கிறேன் என் உம்மா என்னட்ட டீல் பண்ண மாட்டா, வைஃப்ட தான் பேசுவா, வைஃப்ட தான் சொல்லுவா. இப்படி ஒன்று மகன்கிட்ட 7 ஆண்டு கொஞ்சம் கேட்குறீங்களா? நல்லாக விளங்குங்க. யாருடைய பேரண்ட்ஸ் உம்மா வாப்பா எனக்கிட்ட டீல் பண்ண பயம், அங்கே போகணும், இங்கே ஒரு ட்ராப் கொண்டு தரணும், என் வைஃப்ட கேட்டுத்தான் அல்லது என் டாக்டர்கிட்ட சொல்லித்தான் என் பேரண்ட்ஸ் என்கிட்ட அனுமதி எடுக்கிறாங்களா? பேரண்ட்ஸுக்கும் எனக்கும் இடையில உள்ள கம்யூனிகேஷன் அந்த அளவில் வச்சிருக்கிறோமா? என் பேரண்ட்ஸ் டிரெக்டாக எனக்கிட்ட டீல் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்களா? நரகத்துக்கு போகிற வழியை சரியாக அழகாக செஞ்சு வச்சிருக்கிறோம். என் பேரண்ட்ஸ் என்னோட டீல் பண்ண பயம், என் தொண்டு புத்தி சொல்ல பயம், நான் டக்குன்னு முகத்தில் பாஞ்சுடுறதா இருந்தால் நான் நரகத்துடைய வழியில் இருக்கிறேன் என்றதை விளங்கிக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, நான் யார் என்றது முக்கியமல்ல, நான் யாராக இருக்கட்டுமே, நான் பெரிய ஒரு ஆலிமாக, ஒரு முஃப்தியாக, நான் பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக, நான் பெரிய இந்த கம்பெனியில் பெரிய நான் ஒரு பொஸ்ஸாக, நான் மேனேஜராக, நான் யாராக இருக்கட்டுமே, நான் யாராக இருந்தாலும் படைச்ச ரப்புக்கு முன்னால நான் அடிமை என்றது போல பெற்ற உம்மா வாப்பக்கு முன்னால நான் புல்ல. இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்றான் குர்ஆன்ல, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா. சில நேரம் எனக்கு உரிய அறிவு ஏண்டுமோ அவைக்கு இல்லை. அவங்களோட காலம் அப்படியான காலம். நான் ஒரு ஆலிம், எனக்கு மார்க்கத்துடைய சட்டம் தெரிஞ்ச அளவுக்கு என் பேரண்ட்ஸுக்கு இல்லை என்று வரும் பொழுது என் அறிவை காற்று இடமல்ல பேரண்ட்ஸ் என்றது. சஹாபாக்கள் இப்னு சீரின் ரஹிமஹுல்லா என்ன செய்வாங்கண்டா, உம்மா வாப்பக்கு முன்னால அடிமையை போல குனிஞ்சி கை கட்டி பயத்தோடு இருப்பாங்க. உம்மா வாப்பக்கு முன்னால சஹாபாக்கள் பயப்படுவாங்க. 2 தட்டு வீட்டில், 2 அடுக்கு மாடி வீட்டில் உம்மா வாப்பா கீழ் மாடியில் குடியிருக்க, நான் எப்படி மேல் மாடியில் இருக்கிறது? எப்படி ரசூலுல்லாவுடைய விஷயத்தில் சஹாபாக்கள் பயந்தாங்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கீழ் மாடியில் குடியிருக்க சொல்லிட்டு நாங்கள் எப்படி ரசூலுல்லாவுடைய தலைக்கு மேலே உள்ள அந்த ஸ்லப்ல கால் வச்சு நடக்கிறேன்னு சில சஹாபாக்கள் பயந்தாங்களே, இதே மாதிரி சஹாபாக்கள் பயந்தாங்க. உம்மா வாப்பாவை கீழ் மாடியில் வச்சுட்டு நான் எப்படி மேல் ஸ்லப்ல நான் காலை வச்சு நடக்கிறது என்று சஹாபாக்கள் பயந்தாங்க. அன்புக்குரியவர்களே, உம்மா வாப்பா நின்று கொண்டிருக்க இன்றைக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். எனவே அன்புக்குரிய வாலிப தேவிகளே, பேரண்ட்ஸ் நின்று கொண்டிருக்க நாங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது அதபல்ல. பேரண்ட்ஸ் முன்னுக்கு நான் பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய மேனேஜர், ஆனா எனக்கு வளமையாகவே பழக்கம், நான் யாருக்கு முன்னாலையும் காலுக்கு மேல கால் போட்டு தணுக்காடுறேன். இந்த தன்மை சில நேரம் சில மனிதர்களுடைய இந்த சுபாவம் பெரும்பெரும் உலமாக்கள் உள்ள மஜ்மாலையும் வெளிப்படுற உள்ளதெல்லாம் பெரும்பெரும் உலமாக்கள். சில பேர் என்ன செய்வாங்க, அங்கேயும் காலுக்கு மேல காலை போட்டு இல்முக்கு அதபில்லை, அது வேற செய்தி. ஆனா பேரண்ட்ஸுக்கு முன்னாலையும் அந்த பழக்கம் வருமாக இருந்தால் நான் இருக்கிறது நரகத்துடைய வழியில் என்றதை விளங்கிக் கொள்ளுவோம். பேரண்ட்ஸுக்கு முன்னால காலுக்கு மேல கால் போடுறது 2வது விஷயம். சஹாபாக்கள் மேல் ஃப்ளோல சஹாபாக்கள் குடியிருக்கிறதுக்கே பயப்பட்டாங்க. எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். பேரண்ட்ஸுடைய விஷயத்தில் எப்படி ஏண்ட ஒய்ஃப், ஏண்ட பிள்ளைகள், ஏண்ட பிஸ்னஸ் இதில் முன்பின்னாவாமல் நடந்து கொள்கிறோமோ, பேரண்ட்ஸ் இதை விட ஒரு படி மேலே, என் ஒய்ஃபை விட, என் பிள்ளையை விட, என் ஜொப்பை விட, என் பிஸ்னஸை விட இதில் முன்பின் ஆவினாலும் பேரண்ட்ஸுடைய விஷயத்தில் முன்பின் ஆவிடக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் சொல்றது குர்ஆனில், குர்ஆன் என்றது முக்கியமான செய்தியை பேசக்கூடிய ஒரு வஹி கிதாப். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை வணங்குங்க, யாருக்கும் ஷிர்க் வச்சிடவானம், அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொன்னதோட அல்லாஹ் 2வது சொல்றது வபில் வாலிதைன், பேரண்ட்ஸோட நல்லா நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்லிட்டு வேறொன்று இடையில பேசல. அல்லாஹ் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான், وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ. அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க வேணாம், ரப்பை மட்டும் சரியாக வணங்குங்க. வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றவங்களோட நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் அதை கொஞ்சம் விரிவாக பேசுகிறான். உங்களோட பேரண்ட்ஸ் முதுமையை அடைஞ்சிட்டா ஃபலா தகுல் லஹுமா உஃப்சி என்ற வார்த்தை
உம்மவா போன்று சொல்லும் பொழுது நாக்கு தற்ற வேலையை கூட மனிதனே செஞ்சிடாதே என்றதைத்தான் எங்களோட குர்ஆன் எங்களுக்கு டீச் பண்ணுது. பேரண்ட்ஸுக்கு முன்னால் காலுக்கு மேலே கால் போடுறது மட்டுமல்ல, அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், பேரண்ட்ஸுக்கு முன்னால் மொபைல் நோண்ட வானம். பேரண்ட்ஸோட பேசுவோம். நாங்கள் அதபு இல்லை, ஒழுக்கம் இல்லாத ஒரு செயல் அது. அன்புக்குரியவர்களே, வரலாற்றில் ஒரு முக்கியமான சம்பவம் பெரும்பாலும் நாங்கள் தெரிஞ்சு வச்சிருப்போம். அதை கொஞ்சம் டீப்பாக நாங்கள் பார்த்தோம் என்றா, ஜுரைஜுடைய பேரண்ட்ஸ், ஜுரைஜுடைய உம்மா ஜுரைஜை மீட் பண்றதுக்கு எப்ப போனாலும் ஜுரைஜ் பிஸி, எப்ப போனாலும் பிஸி. என்ன பிஸி என்றால், ஜுரைஜ் பிஸ்னஸ்ல இல்ல, ஜுரைஜ் டீலிங்ல இல்ல, ஜுரைஜ் மொபைல்ல இல்ல. எப்ப போனாலும் ஜுரைஜ் வீட்டுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு கூடாரத்தை அமைச்சிட்டு, எப்ப உம்மா ஜுரைஜ் மீட் பண்ண போனாலும் ஜுரைஜ் தக்பீர்ல, ஜுரைஜ் ருக்குல, ஜுரைஜ் சுஜூத்ல, சுன்னத்தான தொழுவுற உம்மா எப்ப போயிட்டு மகனே என்று கூப்பிட்டாலும் மகன் தொழுவையில். இது ஒரு வேற பாவமான விஷயத்தை செய்யல ஜுரைஜ். அன்புக்குரிய வாலிபர்களே, ஜுரைஜ் மொபைல்ல இருந்து பிஸியாவல்ல பேரண்ட்ஸோட பேசுறதுக்கு. ஜுரைஜ் கேம் விளையாடினதுனால உம்மா வாப்பா பேசுறதுக்கு ஏம்மா பேசுறீங்க, ஏ வாப்பா கூப்பிடுறீங்க என்று கேட்க தவறினது மொபைல்ல உள்ள கேம் விளையாடி கொண்டிருந்ததுனால அல்ல. வாலிபர்கள் சிறார்கள் விளங்குங்க, இந்த ஜுரைஜ் பிஸியாவினது மொபைல் அல்ல, ஜுரைஜ் பிஸியாவினது இந்த சோசியல் மீடியாக்கள் அல்ல, ஜுரைஜ் பிஸியாக்கினது மொபைல் அல்ல, கிரவுண்ட் அல்ல, பிளேயிங் அல்ல. ஜுரைஜ் பிஸியாவினது பிஸ்னஸ் அல்ல, ஜுரைஜ் பிஸியாவினது பிரேயிங்ல, தொழுகையில. ஆனாலும் உம்மக்கு ஒரு கவலை வந்துச்சு, எப்ப மகனை பேச போனாலும் மகன் பிஸி இல்லையா? ஒரு தாயுடைய ஏக்கம் மனசுல நினைச்சா, இவன் எல்லாம் என் பிள்ளையாக பிறந்ததுக்கு ஜுரைஜ் பாவம் செய்யல, விளங்கிக் கொள்ளுங்க. ஜுரைஜ் செஞ்சது பாவம் அல்ல. வாலிபர்கள் விளங்குங்க, ஜுரைஜ் ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு இருந்ததுனால உம்மவை தட்டி கழிக்கல. ஜுரைஜ் ரப்போட இருந்தது. உம்ம மனசுக்கு இவன் எல்லாம் பிள்ளையா பத்ததுக்கு விபச்சாரிகளுடைய முகத்தில் தான் இவன் மொழிப்பான். ரப்பு அந்த பதுவாவை கபூல் செஞ்சான். ஜுரைஜ் தொழுது கொண்டிருந்தது ஃபர்த் அல்ல, சுன்னத்து. சுன்னத்தான தொழுக. உம்மா வாப்பா கூப்பிட்டா நாங்கள் உம்மா வாப்பட பக்கம்தான். எப்போ பார்த்தாலும் சுன்னத் தொழுது கொண்டே இருக்கிறோம். இல்லை, அல்லாஹ் சொல்லல, மனிதனே ஏண்ட பொருத்தத்தை அங்க தேடாதே. ஊட்டுள்ளுக்கு உம்மா கூப்பிடுறா, ஊட்டுள்ளுக்கு வாப்பா கூப்பிடுறா, அதுல தேடேண்ட பொருத்தத்தை. அன்புக்குரிய வாலிபர்களே, ஃபஜ்ருடைய நேரம் உம்மா வாப்பா தட்டி எழுப்புற நேரம் அலட்சியம் செய்றீங்களா? ஜுரைஜுடைய சம்பவம் ஞாபகம் இருக்கட்டும். உம்மா வாய் திறந்து பதுவா செய்யல. உம்மா நினைச்சா இவனெல்லாம் புள்ளையா பெற்றதுக்கு விபச்சாரிகளுடைய முகத்தில் தான் முழிப்பான் என்று அல்லாஹ் கபூலாக்கி, நான் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு அவங்களோட மஸ்ஜிதை உடைச்சி, அதுக்கு பிறகுதான் சொன்னார், வேறொன்றும் இல்லை, நான் ஜினா செய்யல எனும்மன பதுவா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, விளங்கிக் கொள்வோம். நான் ஏண்ட பிஸி, டென்ஷன், ஏண்ட பஜார், அது அந்த பிஸி எனக்கு தெரியும், பேரண்ட்ஸுக்கு விளங்கப்படுத்த இயலாது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜுரைஜுடைய ஒரு சம்பவம் போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் பின் அல்-கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிடுறாங்க கடைசி நேரம். உமரே இங்க வாங்க. உமர் யார் என்றால், உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாதி என்று சீல் பண்ணப்பட்டவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாயால. உமர் யார் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்கள்ட்ட ஒரு ஐடியா கொடுப்பாங்க, அல்லாஹ் மேல் 7 வானத்துக்கு மேலிருந்து குர்ஆன் வசனத்தை இறக்குவான். உமர் சொல்ற மாதிரி நடக்க சொல்லி கிட்டத்தட்ட 21 ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கினான். அப்படியான உமரை கூப்பிட்டாங்க, உமர் இங்க வாங்க. நான் மௌத்தாவினத்துக்கு பின்னால யமன்ல இருந்து, சவுதியுடைய தெற்கு பகுதி யமன்ல இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வரும் பொழுது, உமரே 7 மண்டா தேடி புடிங்க. யமன்ல இருந்து வார ஹஜ் குரூப்ல 7 மண்டா தேடுங்க. உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒரு மனிதர் இருப்பாரு, அவரை நீங்க கண்டு கொண்டீங்கண்டா அவர்கிட்ட சொல்லுங்க. யார்கிட்ட சொல்ற? உமர் அலிட்ட சொல்றது. அவர்கிட்ட சொல்லுங்க, என்ற பாவங்களை மன்னிக்க சொல்லி நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் உமரே அவருடைய துஆவால் உங்களோட பாவத்தை மன்னிப்பான்.
உவைஸ் இப்னு ஆமிர் என்றது யார்? அவர் ஒரு சஹாபி அல்ல. ஆனா உமர் ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி. சாதாரண ஒரு உவைஸ் இடத்துல என்ன பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு துஆ செய்ய சொல்லுங்க என்று சொல்ற அளவுக்கு காரணம் என்னன்னா, உவைஸ் இப்னு ஆமிருக்கு 2 ஆப்ஷன் கிடைச்சது லைஃப்ல. 2 ஆப்ஷன்ஸ் கிடைச்சது அவருக்கு, உவைஸ் இப்னு ஆமிருக்கு. ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க, உவைஸ் யமன்ல இருக்கிறாரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது, போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீட் பண்ணிட்டு வாரதுக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மீட் பண்ணினார் என்றால் உவைஸ் சஹாபியாக மாறிடுவார். கியாமம் வரைக்கும் உவைஸுடைய நேம் சொல்ற டைம் எல்லாம் நான் நீங்க எல்லாரும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி இருப்போம். இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சது. இன்னொன்று, ஒன்றும் வானமப்பா, பேரண்ட்ஸ் சுகம் இல்லாம நோயோடு இருக்கிறாங்க, அதெல்லாம் தேவையில்ல, பேரண்ட்ஸை கவனிச்சு கொள்வோமே, ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதா பேரண்ட்ஸை பார்க்கிறதா? 2 ஆப்ஷன். உவைஸ் செலக்ட் பண்ணினாரு, ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு நான் சஹாபியாக தேவையில்ல, ஏண்ட உம்மா சுகம் இல்லாம இருக்கிற, எனவே உம்மட ஹிதுமத்தில் இருப்போம். இதை வச்சு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமரே உங்களோட பாவத்தை மன்னிக்க சொல்லி உவைஸ் துஆ செஞ்சார் என்ற அந்த துஆ கபூலாகும். எனவே அன்புக்குரியவர்களே, பேரண்ட்ஸுடைய விஷயம் மிச்சம் நிதானமாக நடந்து கொள்வோம். சத்தம் உயர்த்தி பேசிடவானம். எங்களை விட அறிவு குறைஞ்சவங்களாக இருக்கலாம், சில நேரம் அவங்களோட காது கேட்கிற தன்மை குறைவாக இருக்கலாம், 1க்கு 2 முறை ஏசுடவானம். சில நேரம் புடிவாதம் இருக்கலாம், நாங்கள் முகம் சுளிக்க தேவையில்ல. அந்த பேரண்ட்ஸுடைய பொருத்தத்தில் தான் ரப்புடைய பொருத்தம் இருக்குது. எனவே அல்லாஹ் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறானோ சுவர்க்கத்துடைய டோ இன்னும் ஓப்பனாக இருக்குது. யாருடைய பெற்றார்கள் வஃபாத்தாகிட்டாங்களோ அதிகமாக 2 விஷயம் செய்யுங்க. நிறைய 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 ஏதோ வருஷத்தில் ஒரு பெருநாளுடைய டைம்ல மட்டும் இல்லை, எவ்ரி சலா, ஒவ்வொரு தொழுகையிலையும் யா அல்லாஹ் என் பேரண்ட்ஸை மன்னிச்சிடு, என் பேரண்ட்ஸுடைய விஷயத்தில் நான் பிழை செஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ், தண்டிச்சிடாதே என்ற துஆவை செய்யுங்க. பேரண்ட்ஸுடைய ஃப்ரெண்ட்ஸ்மார், எங்களோட உம்மா வாப்பா யார் யாரோடலாம் முஹப்பத்தாக இருந்தாங்களோ அவங்கள விசிட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு ஹதியா எடுத்துட்டு போங்க. இதுதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மௌத்தா போன பேரண்ட்ஸுக்கு செய்யக்கூடிய கடமை. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நீண்டதொரு தலைப்பு, மாச கணக்கு பேசலாம். எனவே இந்த ஒரு ஜுமாவில் பார்த்த இந்த தலைப்பு, நாங்கள் கேட்ட விஷயங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களோட வாழ்க்கையுடைய நோக்கமே யா அல்லாஹ் உன்ட பொருத்தம் எங்களுக்கு கிடைச்சிடணும். யா அல்லாஹ் உன்ட பொருத்தத்தை தேடித்தான் எவ்வளோ தடமாறி கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் தெளிவாக விளங்கப்படுத்துகிறாங்க ரஹ்மானே. யா அல்லாஹ் நேரத்துக்கு தொழுதுட்டு பேரண்ட்ஸுடைய விஷயத்தில் சரியாக இருந்தோம் என்றா அந்த 2ம் போதும் யா அல்லாஹ் நீ எங்களை பொருந்தி கொள்றதுக்கு. எனவே ரப்பே ரஹ்மானே, பேரண்ட்ஸுடைய பொருத்தத்தை நீ எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் பேரண்ட்ஸுடைய பொருத்தம் இல்லாமல், பிளஸிங் இல்லாமல் எங்களை மௌத்தாக்கிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உலகத்திலே எத்தனையோ இடங்கள்ல பேரண்ட்ஸ் இல்லாம நிக்காஹுடைய மஜ்மாக்கள் நடக்குது. யா அல்லாஹ் பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லைன்றதுனால பேரண்ட்ஸை விட்டுட்டு நிக்காஹுடைய மஜ்மாக்கள் நடக்குது. யா அல்லாஹ் அவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி அடைய போரில்லை ரஹ்மானே. எனவே பேரண்ட்ஸுடைய பிளஸிங் நசீபாக்கு யா அல்லாஹ், பேரண்ட்ஸுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களோட உம்மா வாப்பாவை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, அவர்களுடைய நோய் நொம்பலங்களை அல்ல நீ லேசிப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் கடைசி நேரம் வரைக்கும் அவர்களுடைய ஹிதுமால யா அல்லாஹ் எங்களை நீ பயன்படுத்துகிற ரஹ்மானே. அவர்களுக்கு ஹிதுமத் செய்யக்கூடிய யா அல்லாஹ் வாய்ப்பை, சந்தர்ப்பத்தை நசீபாக்குவாயாக. வெறும் சும்மா பார்த்து கொண்டிருந்தாலே இபாதத்து. யா அல்லாஹ் மிகப்பெரிய பொக்கிஷத்தை காலடியில் தந்திருக்கிறாய் ரஹ்மானே. ஆனால் நாங்கள் ஊரெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் யாருடைய பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறார்களோ ரஹ்மானே, அவர்களுடைய கபரனை விசாலமாக்குவாயாக. அவர்களுடைய ஆகிரத்துடைய யா அல்லாஹ் ஒவ்வொரு மன்சிலையும் நீ உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் உலகத்தில் யார் யாருக்கெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களோட நீண்ட காலம் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலையோ, அல்லது யாருடைய பெற்றோர்கள் கபராளிகளாக இருக்கிறாங்களோ ரஹ்மானே, யா அல்லாஹ் ஜன்னத்தில் சுவர்க்கத்தில் பெற்றோர்களோட யா அல்லாஹ் ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பை நசீபாக்குவாயாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் ஒவ்வொரு கிழமையும் நடக்கக்கூடிய ஜுமாவுக்கு நேரம் பிந்தி வந்து ஜுமாவுடைய
பலனை வீணாக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால வந்தால் ஜுமாவுடைய பாக்கியம் கிடைக்காது என்ற ஹதீஸை தெளிவாக விளங்கப்படுத்திடு ரஹ்மானே. அந்த விளப்பம் இல்லாததனால் ஒவ்வொரு கிழமையும் ஜும்மாவுடைய ஹுதுபா இடையில வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. அவர்களுக்கு அந்த ஹதீஸை தெளிவாக விளங்கப்படுத்திடுவாயாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فإني أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. قال الله تعالى وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إلى آخر الآية. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.